Hi friends, welcome to our channel. This is Glow and Grow with Adi. ஸோ இன்னைக்கு டே ஒன்னோட ஃபர்ஸ்ட் பிளாக் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. என்னோட முன்னால் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் இந்த 7 days நீங்கள் வந்து ஃபுட்டு என்ன மாதிரி ஃபாலோ பண்ணாலும் பிரச்சனை இல்லை. பட் சுகர் வந்து கட் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் கட் பண்ண பாருங்க. ஸோ காஃபி வந்து 2 காஃபி குடிப்பேன், ஒரு டீ அப்படி எடுத்துக்கோங்க. அதுலேயும் சுகர் வந்து ஆஃப் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் ரிசல்ட் வந்து நல்லாவே தெரியும். அட்லீஸ்ட் உங்களால் 1 வீக்ல வந்து 1லேருந்து ஒரு 1.5 வரைக்கும் குறைக்க முடியும். ஏன்னா நான் கம்ப்ளீட் டயட்ல இருந்து லாஸ்ட் October 28 நான் டயட் வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன். லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது சம் ரீசன்ஸால என்ன வந்து கண்டினியூ பண்ண முடியல. திரும்ப நான் இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் 1 month கம்ப்ளீட் ஆகி கொஞ்ச நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னால் வந்து கொஞ்சம் மினிமம் 4 kg தான் குறைக்க முடிஞ்சிச்சு. ஸோ நம்மளோட ஏஜ்னாலையும் நமக்கு ரெடியூஸ் ஆகும், நமக்கு வந்து சூழ்நிலையும் ஒன்று போல வராது. ஸோ நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் வரும், அக்கேஷன்ஸ் வரும், குழந்தைங்களுக்காக நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைம்ல கூட கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் இருக்கணும். இருந்தோம் அப்படின்னா ரிசல்ட் நல்லா தெரியும். ஸோ வாங்க நான் எப்படி என்னோட டே வந்து இன்னைக்கு டே போச்சுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்னோடய டே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த மாதிரி நீத்தனி தான் இருக்கும். ஸோ இந்த நாள் போட்ட ஊற வச்ச ரைஸில் வந்து கொஞ்சமாக தயிர் இல்லை யோகட் ஆட் பண்ணுவேன், கொஞ்சமாக சால்ட்டு, சின்ன வெங்காயம் போட்டு இதுவே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வந்து நமக்கு ஃபில் ஆயிரும். ஸோ காலைல தண்ணி குடித்த மாதிரி இருக்கும், பாடியும் வந்து நல்ல ஒரு சில்னஸோடு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து நான் எடுக்கிறது இன்றைக்கி தண்ணிக்காய் வந்து சவு தான் எடுத்திருக்கேன். வாழைப்பூ, வாழைத்தண்டு, சவு இதுதான் என்னோட மேக்ஸிமம் என்னோட வெஜிடபிள்ஸில் வந்து இருக்கும். கொஞ்சம் தேங்காய் பூ மட்டும் போட்டு இறக்கணுன்னா நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஒரு 12 o'clock 11:30 கிட்ட ஒரு சின்னதாக ஸ்வீட் பொரோட்டா மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஃபைனலாக வந்து லஞ்சுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ஆட் பண்ணுறேன் அந்த லஞ்ச் பிளேட்டில். அதுக்கு தான் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனலாக இருக்கிற நம்ம லஞ்ச் பிளேட். வந்து காலையில் குடிக்கிறது வந்து ஒரு 9:30க்கு எடுக்கிறேன் அப்படின்னா இது வந்து 1:30 இல்லை 2 o'clock கிட்ட தான் நான் சாப்பிடுவேன். சம்டைம்ஸ் பசிக்கிறேன் அப்படின்னா காலைல வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன், ஒரே டேரெக்டாக லஞ்ச் வந்து 12 o'clock சாப்பிட்ருவேன். ஆனால் குறைஞ்சது 4 hours கேப் இருக்கும் ஒவ்வொரு மீலுக்கு இடையிலையும். அதுக்கப்புறம் தண்ணி 2 hours கழிச்சு தான் நான் எடுக்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து நீத்தண்ணியோடு நம்ம சேர்த்தோன்னா குறைஞ்சது ஒரு 3 லிட்டர் தண்ணி எடுத்திருப்பேன் நான். சம்டைம்ஸ் இதை கண்டிப்பாக எடுக்கணும், எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் டின்னர் வந்து சீக்கிரமே நான் முடிச்சிட்டேன். சிம்பிளாக தான் என்னோடய டின்னர் இருந்துச்சு. சரி, எக்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ என் ஹஸ்பண்டுக்காக இந்த ராகி பண்ணேன், அவங்களும் டயட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி மீல் பண்ணேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக எடுத்தால் ஃபில்லிங்காக இருக்குன்னா 8 o'clock முன்னால் அதை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இன்னைக்கு உள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சா பாய்.